ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி சிக்கன் கறி. இன்றைக்கி நான் அதை ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் காஞ்ச உடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே நான் 500 கிராம் சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும். இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே பேனில் தான் இப்போ நம்ம சிக்கன் கறி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆயில் இருக்கட்டும். அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆன உடனே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் திருப்பியும் சேர்த்துக்கோங்க. ஓகே, நான் டொமேட்டோ பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை நான் 2 பெரிய தக்காளி கூட 6-7 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் எதுவும் சேர்க்க வேணாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கரம் மசாலா, நான் 1/2 ஸ்பூன் தான் கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கிற டைமில் நம்ம இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனோடனே எடுத்து காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம பொடியாக அரைக்க போகிறோம். ஓகே, நம்ம கறி கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் கொடுக்கறதுக்கு நம்ம பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கருவேப்பிலை பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அதை சேர்க்கணும். ஓகேவா? இந்த அளவுக்கு நமக்கு பொடி அரைஞ்சால் போதும். இதை மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா தூவிட்டு கலந்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லிட் போட்டு இந்த குக்கரை மூடிடுங்க. விசில் போட்டுட்டு இது 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் விடுங்க. ஓகே, விசில் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நான் சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இந்த அளவுக்கு பீட் பண்ணி நல்லா இது மேலே சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி அது மேலே சேர்த்துக்கிறேன். ஓகே, இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி சிக்கன் கறி ரெடி. இது சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே இது சூப்பராக சூட் ஆகும்.